டிவிகே பிரீமியர் லீகோட 4வது மேட்ச்சு மதுரை பேந்தர்ஸ் விசஸ் திருச்சி டிராகன்ஸ். திருச்சி டிராகன்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வளர் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி. மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக முதல்ல ஓவரை போடுறதுக்கு தீபக் என்கின்ற புஜாரா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். இப்போது ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி. செகண்ட் பால் டாட் பாலுங்க. தேர்ட் பால் ஷாட்டுங்க. கேட்சா? இல்லைங்க ட்ராப்புங்க. ஒரு டபுள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கருப்பு சட்டை. ஃபோர்த் பால் மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவரில் செகண்ட் டாட் பால் இது. நெக்ஸ்ட் பால் அச்சாருங்க 36 சிக்கலாச்சாருங்க. இங்கே ஒரு ரன் அவுட் மிஸ்ஸுங்க. புஜாரா சிங்கிள் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வளர். ஒரு இது கம்பல்சரி 4 ரன்னுங்க. எனக்கு தெரியும் கம்பல்சரி 4 ரன். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது 3 ரன். இங்கே ஒரு ட்ரிப்பிளுங்க. லாஸ்ட் பாலில் ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரிங்க, ஒரு சின்ன மிஸ்டேக். இன்னும் ஓவர் கம்ப்ளீட் ஆகலை. நெக்ஸ்ட் பால் கேட்சா? க்ளீன் அவுட்டுங்க. கேட்சுங்க. க்ளீன் அவுட். ரைட்ல ஏத்திட்டு பிடிக்கல. முத்து இங்க கேட்ச் எடுத்திருக்காரு. புகாரி அவுட் ஆகி எனக்கு திரும்புறாரு. செகண்ட் ஓவர் போட பவுலிங் டீம்ல இருந்து அருண் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள்ங்க. செகண்ட் பால் ஒரு நல்ல டாட் பாலுங்க. சிறந்த கட்டுங்க. லெஃப்ட். தேர்ட் பால் இதுவும் ஒரு டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் ஒரு வைடு மற்றும் இங்கே ஒரு வைட் ப்ளஸ் பண்ணுங்க. ஒரு ஃபோர்த்து பாலில் அகைன் இப்போ ஃபோர்த்து பால் போடுறாரு. இதுவும் ஒரு டாட் பாலுங்க. ஃபிஃப்த் பால் வைடு கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஃபிஃப்த் பால் ஒரு சிங்கிள்ங்க. பவர் பிளே வந்து ஒரு டீம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். தாங்க இதுதாங்க ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து டபுளுக்கான ட்ரை. அவர் கீழே விட்டு ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. பால் பண்ணி அதோட இந்த ஓவரும் முடியுது. 2 ஓவரோட முடிவில் ஸ்கோர் 14. தேர்ட் ஓவர் போட பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் 1 2 3 ரன் ஓடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ரன் ஓடுவாங்க. யாருங்க அந்த ஃபீல்டரு? இங்கே ஒரு டபுளுங்க. செகண்ட் பால் அதான் 4 ரன்னுங்க. 4 ரன்னுங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4. பேட்ஸ்மேன் விகாஸ் கிட்ட இருந்து ஒரு 4 வந்திருக்குங்க அவரோட பேட்டர்ல. வந்து அவரோட நெக்ஸ்ட் பால் கேட்ச். 60 இல்லைங்க ட்ராப்புங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. அதெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வளர். இப்போ ஜானி குப்ஸே வந்தாலும் கஷ்டப்படுவார். நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஆஹா, ஒரு ரிவர்ஸ்ங்க. திரும்பினாலே பார்த்தீங்க 1 2 ஒரே சிறந்த ஃபீல்டிங். ஒரு ரன் செயலாளர் ஒரு நல்ல ஸ்டாப். சிறந்த பேட்டிங்க. ஓவரில் ரன் வந்தா எப்படி விளையாடணும் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஐயோ, டாட் பாலுங்க. 3 ஓவரோட முடிவில் பேட்டிங் டீமோட ஸ்கோர் 24. ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. செகண்ட் பால்
ஆஃப் சைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு டபுளுக்கான முயற்சி, ஆனால் ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் ஆகி வெளியேறாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வளர். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். இனி வரும் லீக்லாம் வந்து சேர்க்கலாமா அப்படின்றத வந்து ஒரு கலந்து ஆலோசனை கூட ஒன்று போடுறாங்க. இங்கே ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பவுலர் அவரோட 4th பால் போட வர்றாரு. இங்கே ரிவர்ஸ்க்கான ட்ரைங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால். ஒரு டாட் பாலுங்க இதுவும். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இங்கே ஒரு டபுளுக்கான ட்ரைங்க. பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீமோட ஸ்கோர் 29. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண் அவரோட 2வது ஓவர் போட வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு சிங்கிளுங்க. செகண்ட் பால். 1 2 ஆமா 2 3 ஆமா 3 ஓடுறாங்க. இங்க ஒரு ட்ரபிளுக்கான ட்ரை. ஓடிட்டாங்க. ரன் ஓடிட்டாங்கங்க. 3 ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். விஜய் சங்கர் 2 ரன்னுங்க. கையில கொடுத்துட்டு ஓடுறாங்க. 2 2 3 4 ஆகுமா? எடுத்துட்டாருங்க. 3 ரன்னுங்க. ஐயோ கேமரா மேன ஜி அந்த வீடியோ அப்படியே போட்டுருங்க. கட் பண்ணாதீங்க. அந்த இவர் போட்டு விஜய் சங்கர் போட்டுருங்க. விஜய் சங்கர் கேமரா இருக்காரு. பவுலரோட நெக்ஸ்ட் பால். ஜி நான் ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் அந்த ஸ்டெப் போட. ஐயோ ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரைங்க. ஆனால் இது டாட் பால் ஆயிடுச்சு. பவுலரோட நெக்ஸ்ட் பால். அகைன் ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரை. கம்பல்சரி 2 ரன்னுங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அது 4 ஆயிடுச்சுங்க. 5 ஓவர்ஸோட எண்டில் ஸ்கோர் 42. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். பவுலர் பாப்பு அவரோட ஃபர்ஸ்ட் பால். 2 ஆகுங்க. ஃபீல்டர் தடுத்துட்டாரு. ஆனாலும் ஒரு உதயா மற்றும் நண்பர்கள் வசந்த் அவர்களை வருகிறோம். டாட் பால். போர்டிங் ஸ்கூல் வாசல்ல போனீங்கன்னா தேர்ட் பால். 2ங்க அச்சாலே 2ங்க. பேட்ஸ்மேனோட பேட்டில் பட்டாலே டபுள் கன்வெர்ட் பண்ணிடுறாங்கங்க. இங்கேருந்து ஒரு நல்ல ரன்னிங் பார்க்க முடியுது பேட்டிங் டீம்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அவ்வளோதாங்க. இன்னும் எத்தனை பாலுங்க இருக்கு? இன்னும் 3 பால் இருக்குங்க. நான் கணிப்பின் கடவுளுங்க. 5th பாலுங்க. இங்கே ஒரு பெரிய வைடு. 3 பால். என்னடா லாஸ்ட் ஓவர்ல போய் சிங்கிள் ஆடுறாங்க. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். இங்கே ஒரு ஷாட்டுக்கான ட்ரை. 4 இல்லைங்க. ஃபீல்டர் நல்லா தடுத்துட்டாரு. அதுக்கு சிறந்த ஃபீல்டிங்க. அது யாராதாலும் நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. ஒரு ரன் மேட்சை மாத்துங்க. ஒரு ரன். 6 ஓவரோட முடிவில் டீமோட ஸ்கோர் 53 அடிச்சா வின்ன்ற டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. 53 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல்லும், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பப்பு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக நேத்ராஜ் வந்திருக்காரு பவுலிங் டீம்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. காரைக்குடி டாஸ் போட வராதனால ஆப்போனன்ட் டாஸ் வின் பண்ணதா கொடுத்துட்டாங்க. காரைக்குடி வர வேண்டாம். தேங்க்யூ. 4 போகலை, ஆனால் 4 ரன் ஓடிட்டாங்க. அகைன் ஒரு ஓவர் த்ரோங்க. 6 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கங்க.
ஓடியே ஜி, எத்தனை run ஆடுறாங்க ஓடுனாங்க? அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே. 6 தானா? செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. அகைன் ஒரு 4 பேட்ஸ்மேனோட நீங்க ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3 விக்கெட் எடுக்குங்க. 3 விக்கெட். தேர்ட் பால் அவ்வளவுதாங்க. ஜி, ஒரு ஓனர் யாரு? மதுரைக்கு ஓனர் யாரு? ஃபோர்த் பால் வந்து 11 dot ரன் ball ங்க. ஆட்டாங்க. ஒரு ரன் ஆடி கொடுக்கு. ஃபாஸ்ட் பால் அதான் ஒரு வைடு. வைட். நெக்ஸ்ட் பால் 1 ஒரு எனக்கு இருப்பாங்க. ஒரு சிங்கிள் அந்த பால்ல. உருட்டு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 4ங்க. எதுக்கு ஓடுனா? அவரு சின்ன பையனா? அவரு ஓடுங்க. நல்ல ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. கெத்துங்க அவரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட முடிவுல டீமோட ஜீவா. ஸ்கோர் 17. 11 செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி அவரோட ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. ரெண்டா ஆஃப் சைட் திசையில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு டபுள் ட்ரை பண்ணுறாங்க. மிஸ் ஃபீல்டிங். எஸ்ங்க, பார்த்தாலே தெரியுங்க. டபுள் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் 4 ஒரு நல்ல ஷாட்டுங்க. இருக்காரா? ஃபீல்டர் இருக்காரு. எங்க அடி தெரிக்க விட்டான் வந்தல்லே. ஒரு மிஸ் ஃபீல்டிங் கீப்பர் கிட்ட இருந்து. ஆனால் பேக்கப் இருக்காங்க. ஜி, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து தேர்ட் பால் அது எங்க டீம் கேப்டனா சரி வாயில ஒரு குத்து குத்துனா கூலி போடணும். ஒரு சிங்கிள் மட்டும் தான் இந்த பால்ல. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஒரு பாக்கெட் 150 ரூபாயோ 250 ரூபாய் போல. சிங்கிள் மட்டும் தான். ஆனா ஒரு ஓவர் த்ரோங்க. இன்னொரு ஆள் எதிர்பார்க்கலாமா? 6-3 தாங்க. ஓவர் த்ரோல இங்க நிறைய ரன் கொடுத்துட்டாங்க. இதுவும் 3 ரன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பாக்கெட் எவ்வளவு சொல்லுங்க, பைவிடாம சொல்லுங்க. ஃபிஃப்த் பால் இதுவும் ஒரு சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஒரு ஃபுல் டாஸ் நோ பால். அது எப்படிங்க அச்சினா அவுட் கிடையாது. பேட்ஸ்மேன் வெளியே இருந்து வைடு அந்த கொடுத்துறாங்க. கோர்ட்டுக்கு வெளியே பேட் ரன் ஓடிட்டாங்க. அப்பதான் அவுட். ரீபால் 4 ரன். நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைட் எதுக்கு திசையில ஓடாதீங்க, நில்லுங்க. 4 ரன். அது ஒரு 4ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. 2 ஓவரோட முடிவில் ஸ்கோர் 32. இன்னும் 4 ஓவருக்கு 21 அடித்தா பேட்ஸ்மேன் டீம் பெறலாம். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் வலர் அவரோட ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. இங்கே ஒரு டபுளுங்க. செகண்ட் பால் நீங்க வந்து தூக்கி போடுங்க. நல்ல ஷாட்டுங்க. அவர் தூக்கி போடுவாரு. உங்களால இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு டபுளாவே கன்வெர்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு அருண். தேர்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6 4 மாவுலாம் பறக்குது. இல்லைங்க, ஒரு ஆனா டபுள் மண்ணு அது தான். உடனே மாவு பறக்குதுன்னு சொல்லக்கூடாது, மண்ணு தான். ஃபோர்த் பால் அதாங்க. பாப்பு ரிவர்ஸ்ல ஒரு 6 ஃபிஃப்த் பால் 1000 ரூபாய் மைண்ட் போட்டு ஆஃப் ஆடுறாங்க. சைட் திசையில 1000 ரூபாய் முக்கியம் இல்ல, ஒரு சிங்கிள் மட்டும் தான். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அவ்வளவுதாங்க. நீங்க அழகா தூக்கி போடுவாருங்க. அவருக்கு வந்து ஜாலியான விஷயம். மறுபடியும் ஒரு டபுள் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. வந்து ஒரு இது மாதிரி சூப்பர்ப்பா. 3 ஓவரோட முடிவில் ஸ்கோர் 42. இன்னும் 18 பாலுக்கு 11 ரன் அடித்தாலே போதும், வின் பண்ணிடலாம். 4வது ஓவர் கூட பவுலர் கணேஷ் ஒரு நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. மறுபடியும் ஒரு 4. இதெல்லாம் வந்து அழகாடி பாருங்க அவரு. இன்னும் 6 ரன் அடித்தாலே விக்ட்ரி. செகண்ட் பால் மறுபடியும்
இன்னும் ரன் அடிக்கணும் இன்னும் ஒரு ரன் அடிச்சா போதும். நீங்க சொல்ற சாரி, ஸ்கோர் 7 கிடையாது. ரன் அடிக்கணும். 6 நீங்க ரன் நினைக்கிற போன ஸ்கோர் பால். இல்ல. ஸ்கோர் என்னமோ இன்னும் ஒரு ரன் அடிச்சா விக்டரி. நீங்க போனவங்க ராஜா. லாஸ்ட் பால், சாரி தேர்ட் பால். மீண்டும் 4ங்க. மேன் ஆஃப் தி மறுபடியும் மேட்ச் ஒரு 4ங்க. வித்தவுட் விக்கெட் லாஸ்ல மேட்சை வின் பண்ணிட்டு போறாங்க பேட்டிங் டீம்.